பழனி அருகே 5 லட்சம் மதிப்பிலான சந்தன மரம் வெட்டி கடத்தல். பாசமாக வளர்த்த மரங்கள் வெட்டப்பட்டதால் விவசாயி வேதனை. போலீசார், வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை. பழனி அருகே டிகேஎன் புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் சேதுபதி. தனது விவசாய நிலத்தில் சந்தன மரம், தேக்கு மரம், ஈட்டி மரம் உள்ளிட்ட பல வகையான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறார். சேதுபதியின் விவசாய நிலத்தில் இரவு நேரத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் 3 சந்தன மரங்களை வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். 25 ஆண்டுகள் வளர்த்த சந்தன மரத்தை வெட்டி திருடி சென்றதால் விவசாயி கவலை அடைந்துள்ளார். சந்தன மரங்கள் வெட்டப்பட்டது குறித்து ஆயக்குடி காவல் நிலையத்தில் சேதுபதி புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விவசாயி சேதுபதி கூறியபோது, தனது தோட்டத்தில் மரக்கன்றுகளை மிகவும் நேசித்து வளர்த்து வருவதாகவும், இரவு நேரத்தில் தோட்டத்திற்குள் புகுந்து 3 சந்தன மரங்களை வெட்டி எடுத்து சென்றது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும், வெட்டப்பட்ட மரங்களில் தற்போதைய மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மரத்தை வெட்டி சென்ற திருடர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். பொண்ணு நிலம் சரிங்க. பொண்ணு அவங்க அமைச்சு எடுக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஸ்டெப் பண்ணி விட்டுட்டு அடிமரமாக வெட்டி அப்போ மிஷின் தானே. வணக்கங்க. என் பேர் சேதுபதி. நான் டிகேஎன் புதூர் மேற்காய்க்குடி கிராமம் டிகேஎன் புதூரில் இருக்கேன். இந்த தோட்டத்தில் தான் இருக்கேன். இந்த நிலத்தில் நிறைய மரங்கள் வச்சுருக்கேன். இதில் குறிப்பாக சந்தன மரம் நிறைய இருக்குங்க. இப்போ வெட்டி ஒரு 3 மரத்தை நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு ஆளு திருடனுக்கு மர்மநபர்கள் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த 3 மரத்தோட மதிப்பு இன்றைக்கி 5 லட்ச ரூபா போகும். 5 லட்ச ரூபா போகிறோங்க. ஒவ்வொரு மரம் 25 வருஷம் ஆகுதுங்க. இந்த மரத்தோட வயசு இன்றைக்கி. இப்போ இது சம்மந்தமாக காவல்துறையிலையும் புகார் கொடுத்துருக்கேன். 2வது வனத்துறையிலையும் இன்றைக்கி தகவல் தெரிவிக்கலாம்னு இருக்கிறேன். ஏதோ ஒரு தீவிரமாக நடவடிக்கை எடுக்க இங்கே இருக்கிற மரங்களை காப்பாற்ற முடியாது. இது தயவு செஞ்சு எனக்கு முக்கியமாக ஃபாரஸ்ட் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த மரங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் என்னோட ஆசைங்க. பேர்? என் பேர் சேதுபதி.